போகிறோம் ஃபுல்லாக மெயின் இது வெளியா கோயில் உள்ள இப்போ எங்கே போகிறேன்னா தளபதி பிக்சரு தளபதியில் அந்த அவங்க நின்று பேசுகிற ஸ்டீன் இருக்குது அந்த அதோட வரலாறு என்னென்னா கிட்ட போனோன்னு சொல்கிறவங்க காமிக்கிறேங்க. இது கோயில் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் இந்த கோயிலை சுற்றி தான் வைரமணி நைட்டு ஊர்வலம் வரும். இதெல்லாம் நாளைக்கு நைட்டு வந்து இங்கெல்லாம் நிற்கவே முடியாது. காலையிலே மதியானம் வந்து இடம் பிடிச்சிடுவாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது? சீனரிஸ் மாதிரி இருக்குது. இது இன்னும் ஒரு பொறுத்து இன்னும் நல்லா. இதெல்லாம் அந்த காலத்து மன்னர் காலத்தில் இங்கே வந்து அரசாங்கம் ஆள்றப்போ இந்த ஒரு சளிக்கும் கையெல்லாம் ஒடிச்சிட்டுக்குவாங்க. அதான் இது வந்துச்சுல்ல, அப்போ போர் வரப்போ இங்கே அரசாங்கம் நடத்துறப்போ அவங்க ஆட்சி இருக்கிறப்பெல்லாம் எல்லா சளிக்கும் கை ஒடிச்சிட்டுக்குவாங்க. உங்களுக்கு க்ளீனாக தெரியும். உங்களுக்கு ஒரு சலை விடாத எல்லாத்துக்கும் சளிங்களுக்கு ஆட்சி மாறும்போது கை காலெல்லாம் ஒடிச்சிட்டுக்கிறாங்க. க்ளீனாக பாருங்கள், ஒரு சலை விடாத இந்த லாஸ்ட் வரைக்கும் இது உள்ள தான் நாளைக்கு கியூவில் போனோங்க. இங்கே பேங்க் இது, எஸ்பிஎம் இங்கே ஏடிஎம் இருக்குது, பேங்க் இருக்குது. கோயில் சுற்றி இந்த கார்னரில் நாளைக்கு ஓப்பன் ஆகும், இன்றைக்கி இல்லைங்க. இந்த சைடு இந்த சுற்றி தான் வருது நாளைக்கு வைரமணி. சன்ரைஸ் கீழே மறியுது. இதெல்லாம் ரொம்ப டீப் பள்ளம், நிறைய மலைங்க. ஊருங்கெல்லாம் இருக்குது. அதான் அங்கே டேங்க் எல்லாம் இருக்குது. தண்ணி வசதிக்கெல்லாம் டேங்க் கட்டிருக்காங்க. இதெல்லாம் நாளைக்கு பப்ளிக் டாய்லெட் அர்ஜென்ட்டுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி எவ்வளோ அமைதியாக காலியாக இருக்குது. நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறாங்க. இங்கெல்லாம் நிற்க கூட முடியாது. இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா அக்கா தங்கச்சி குளங்க இது. அத்தவங்களுக்கு இப்போ இது இந்த குளம் வந்து யாரும் கெலிஜி பண்ண மாட்டாங்க. கால் செப்பலில் தண்ணியில் விற்கக்கூடாது. ரொம்ப சுத்தமாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இந்த குளம். இது அக்கா குளம், இது தங்கை குளம். ரெண்டு குளங்க இது.
ஷூட்டிங்லாம் வந்து இதில் தான் எடுக்கிறது. இப்போ தான் ஜனங்க வராங்க. நாளைக்கெல்லாம் வந்து இந்த இடம் வந்து ஃபுல் ஜனம் ஆகிடுவாங்க. போகலாமா? ம், இது கல்யாணி குளம். இப்போ காலியாகுது. நாளைக்கு காலையில் இதில் தான் எல்லாம் குளிக்குவாங்க. எவ்வளோ ஜனம் இருக்குது பாருங்க. நைட்டுக்கு இதுக்கெல்லாம் டெக்கரேஷன் ஆகிடும். அது சந்திரமுகி, நிறைய கன்னடா பிக்சரு, ரஜினிதி பிக்சர் எல்லாம் ஃபுல்லாக அது அந்த மண்டபத்தில் தான் நடக்கும். அத்தான் மேல்கோட்டை நரசிம்ம டெம்பிள். கல்யாணி குளம் ரொம்ப பெருசு குளம். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதாகிடுவேன். இப்போ ஈவினிங் பார்த்தோம். இப்போ லைட் செட்டிங் கலர். அது மேல்கோட்டை நரசிம்ம டெம்பிள்.